ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சர்ச் பார்ட்னர்ஸ். ஸோ இன்னைக்கு வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அக்டோபர் 2023 அப்டேட் ஆன புது ஜிமெயில் அக்கௌண்ட் எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ அந்த புது ஜிமெயில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு நீங்கள் google.com மேலே யூஆர்எல்ல போயிட்டு mail.google.com அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகும். இதில் வந்து ஆல்ரெடி சைன்இன் பண்ணணும்னா இங்கே போய் பண்ணிக்கலாம். ஆனால் பட் இப்போ வந்து நம்ம புதுசாக கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ அதனால் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த கிரியேட் அக்கௌண்ட் இதில் கிளிக் பண்ணுறோம். ஸோ உங்களுக்கு எந்த பர்பஸ்க்காக இந்த அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இட்ஸ் ஃபார் பர்சனல் யூஸா, இல்லை உங்கள் குழந்தைங்களுக்காக யூஸ் பண்ணுறீங்களா, இல்லை உங்கள் ஒர்க் அவுட் பிஸ்னஸ் எதுக்காக யூஸ் பண்ணுறீங்கன்னா நீங்கள் அதை சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கேஸில் வந்து நான் வந்து பர்சனல் யூஸ் சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே வந்து நீங்கள் கிரியேட் பண்ணுற அக்கௌண்ட்டோட ஃபர்ஸ்ட் நேம் அண்ட் லாஸ்ட் நேம் கேட்குறாங்க. இதில் லாஸ்ட் நேம்ன்றது ஆப்ஷனல். ஸோ உங்கள் ஃபர்ஸ்ட் நேம் கொடுத்தா கூட போதுமானது தான். ஸோ இந்த இடத்துல நம்ம சர்ச் பார்ட்னர்ஸ்னு கொடுத்துருக்கேன். லாஸ்ட் நேம் வந்து அஃபிஷியல்னு கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா, நெக்ஸ்ட் கிளிக் பண்ணுறேன். இங்கே என்டர் யுவர் பர்த் டே அண்ட் ஜெண்டர்னு கேட்குறாங்க. இங்கே வந்து உங்களோட டேட் ஆஃப் பர்த் என்டர் பண்ணுங்க. இங்கே வந்து உங்களோட ஜெண்டர் என்டர் பண்ணுங்க. ஸோ டேட் ஆஃப் பர்த் அண்ட் டேட் ஆஃப் பர்த் என்டர் பண்ணும்போது கரெக்டான டேட் ஆஃப் பர்த் என்டர் பண்ணுங்க. ஸோ இன்கேஸ் ஃபியூச்சரில் வந்து நீங்கள் இந்த மெயில் அட்ரஸோட பாஸ்வேர்டை மறந்துட்டீங்கன்னா இதை வச்சு நீங்கள் ரெக்கவர் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் கொடுக்குறேன். ஸோ இங்கே வந்து நீங்கள் நெக்ஸ்ட் கொடுத்த உடனே அவங்களே வந்து சில மெயில் அட்ரஸ் வந்து அவங்க சஜஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ இப்போ நம்ம அங்கே ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் என்ன கொடுத்தோம்னா சர்ச் பார்ட்னர்ஸ் அஃபிஷியல்னு கொடுத்துருந்தோம். ஸோ அதை வச்சு வந்து அஃபிஷியல் சர்ச் பார்ட்னர்ஸ் @gmail.com சஜஸ்ட் பண்ணுறாங்க. சர்ச் பார்ட்னர்ஸ் அஃபிஷியல் @gmail.com சஜஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ இதில் ஏதாவது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்து கரெக்டாக இருக்குன்னா நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை நானே வந்து சூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே ஏதாவது டைப் பண்ணனாலும் நீங்கள் டைப் பண்ணி நீங்கள் அதை உங்கள் ஜிமெயில் அக்கௌண்ட்டை நீங்கள் கிரியேட் பண்ணிக்கலாம். இங்கே வந்து நான் இதை சூஸ் பண்ணிக்கிறேன், எனக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சர்ச் பார்ட்னர்ஸ் அஃபிஷியல் தான் பேர் கொடுத்தாங்க. ஸோ அது அவைலபிளாக இருக்குது. ஸோ நான் இதையே வந்து நான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ என்னோட மெயில் அட்ரஸ் வந்து சர்ச் பார்ட்னர்ஸ் அஃபிஷியல் @gmail.com. ஸோ செலக்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கொடுக்குறேன். இங்கே வந்து உங்கள் அக்கௌண்ட்டுக்கு பாஸ்வேர்டு கேட்குறாங்க. ஸோ பாஸ்வேர்டு வந்து நீங்கள் கிரியேட் பண்ணிட்டு இங்கே வந்து பாஸ்வேர்டு ஃபர்ஸ்ட் டைம் என்டர் பண்ணணும். இங்கே வந்து உங்கள் பாஸ்வேர்டு வந்து கன்ஃபார்ம் பண்ணணும். எப்பவுமே பாஸ்வேர்டு கிரியேட் பண்ணும்போது ஒரு கேபிட்டல் லெட்டர்ஸ், ஸ்மால் லெட்டர்ஸ், நியூமரிக் நம்பர்ஸ், ஸ்பெஷல் கேரக்டர்ஸ், ஸோ எல்லாமே வந்து இன்க்ளூட் பண்ணுற மாதிரி உங்கள் பாஸ்வேர்டு வந்து ரெடி பண்ணுங்க. ஸோ நான் வந்து என்னோட பாஸ்வேர்டு வந்து என்டர் பண்ணுறேன். ஸோ நான் இப்போ என்டர் பண்ணுறத வந்து என்னோட பாஸ்வேர்டில் ஒரு கேபிட்டல் லெட்டர் இருக்குது, ஸ்மால் லெட்டர்ஸ் இருக்குது, நம்பர்ஸ் இருக்குது அண்ட் ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் இருக்குது. ஸோ அங்கே என்டர் பண்ணதே வந்து நான் இங்கே என்ன பண்ண போகிறேன்னா இங்கே வந்து ரிப்பீட் பண்ண போகிறேன். ஸோ இப்போ இது ரெண்டும் வந்து சேமாக இருந்தால் மட்டும்தான் வந்து நீங்கள் நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா அடுத்த ஸ்க்ரீனுக்கு போகும். அப்படி இல்லைன்னா இங்கே எரர் வரும். ஸோ நீங்கள் வந்து அதை கன்ஃபார்ம் பண்ணிட்டு கரெக்டான பாஸ்வேர்டு வந்து நீங்கள் கொடுத்து அடுத்த லெவலுக்கு போய்க்கலாம். ஸோ இப்போ நெக்ஸ்ட் கொடுக்குறேன். இங்கே ரெக்வரி இமெயில் அட்ரஸ் கேட்குறாங்க. சப்போஸ் உங்கள் மெயில் அட்ரஸ் இப்போ கிரியேட் பண்ணுற மெயில் அட்ரஸோட பாஸ்வேர்டை வந்து நீங்கள் மறந்துட்டீங்க அப்படின்னும் போது இந்த மெயில் அட்ரஸுக்கு அவங்க வந்து ரெக்வரி பாஸ்வேர்டு இல்லை ரெக்வரி லிங்க் அனுப்பி நீங்கள் அங்கேருந்து இந்த மெயில் அட்ரஸை ரெக்வரி பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக ஒரு மெயில் அட்ரஸ் கேட்குறாங்க. ஸோ இந்த இடத்துல நீங்கள் வந்து உங்களோட ரெக்வரி மெயில் அட்ரஸ் கொடுக்கலாம், ஆல்ரெடி நீங்கள் வச்சிருக்கிறது. அப்படி இல்லைன்னா என்கிட்ட இப்போ தான் நான் ஃபர்ஸ்ட் மெயில் அட்ரஸ் கிரியேட் பண்ணுறேன், எனக்கு வந்து முன்னாடி எந்த மெயில் அட்ரஸும் இல்லை அப்படின்னும் போது நீங்கள் என்ன பண்ணலாம், ஸ்கிப்பை கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் ஆல்ரெடி இந்த ரெக்வயர்ட் மெயில் அட்ரஸ் கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் கொடுத்துட்றேன். இங்கே உங்களோட ஃபோன் நம்பர் கேட்குறாங்க. இங்கே ஃபோன் நம்பர் வந்து நீ என்டர் பண்ணணும். இல்லை எனக்கு இப்போ ஃபோன் நம்பர் என்டர் பண்ண வேணாலும் நீங்கள் ஸ்கிப் கூட பண்ணிக்கலாம். இப்போ நான் என்டர் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொடுக்குறேன். ஸோ இதெல்லாம் வந்து நம்மளுக்கு சப்போஸ் பாஸ்வேர்டு மறந்துட்டோம் அப்படின்னா ரெக்வயர் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுற ஆப்ஷன் தான் இது எல்லாமே. ஸோ அதுக்காக தான் சென்ட் கொடுக்குறேன். இப்போ நீங்கள் சென்ட் கொடுத்த உடனே உங்கள் மொபைல் எந்த நம்பர் கொடுத்தீங்களோ அந்த நம்பருக்கு வந்து உங்களுக்கு வெரிஃபிகேஷன் கோடு ஒன்று வந்துருக்கும். ஸோ அந்த வெரிஃபிகேஷன் கோடை நீங்கள் இங்கே வந்து என்டர் பண்ணணும். அது வந்து சிமிலர் டு ஓடிபி, ஒன் டைம் ஆக்சஸபிள் கோடு அது. ஸோ இப்போ எனக்கு வந்த கோட் நான் என்டர் பண்ணுறேன். என்டர் பண்ணிட்டு வெரிஃபை கொடுக்குறேன். ஸோ அது ரெண்டுமே கரெக்டாக இருக்குன்னா நம்மளது வந்து வெரிஃபை ஆகிட்டு அடுத்த ஸ்க்ரீனுக்கு போயிடும். ஸோ இங்கே வந்து எஸ் ஐ மீன் ஆர் ஸ்கிப் இது கொடுத்துக்கலாம். ஸோ இங்கே வந்து நான் ஸ்கிப் கொடுத்துக்கிறேன். இப்போ உங்களோட அக்கௌண்ட் வந்து ரிவ்யூ பண்ணுங்க. ரிவ்யூவர் அக்கௌண்ட் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கேன். இப்போ நம்ம கிரியேட் பண்ண அக்கௌண்ட்டோட பேர் வந்து சர்ச் பார்ட்னர்ஸ் அஃபிஷியல் அப்படின்றது. நான் கிரியேட் பண்ண மெயில் அட்ரஸ், நான் செலக்ட் பண்ண மெயில் அட்ரஸ் வந்து சர்ச் பார்ட்னர்ஸ் அஃபிஷியல் @gmail.com. என்னோட ரெக்கவரி மொபைல் நம்பர் வந்து நான் கொடுத்துருக்க மொபைல் நம்பர் இங்கே டிஸ்பிளே ஆகுது. இப்போ நான் நெக்ஸ்ட் கொடுக்குறேன். நெக்ஸ்ட் கொடுத்தோன்னா உங்களுக்கு வந்து அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன், டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் டிஸ்பிளே ஆகும்.
ஸோ இதை படித்து பார்த்துக்கோங்க. ஃபுல்லாக படித்து பார்த்துட்டு உங்களுக்கு ஏதாவது இதில் ஏதாவது உங்களுக்கு வந்து எனேபிள் பண்ணணும் இல்லை டிசேபிள் பண்ணணும்னா நீங்கள் இது படித்து பார்த்துட்டு நீங்கள் எதாவது டிசேபிள் பண்ணணும் அப்படின்னா பண்ணிக்கலாம். இங்கே நான் ஐ அக்ரி கொடுக்குறேன். ஸோ ஐ அக்ரி கொடுத்தோம்னா நம்மளுக்கு வந்து இப்போ நம்மளோட மெயில் அட்ரஸ் ப்ராசஸ் வந்து கிரியேட் ஆகிடுச்சு. இப்போ இனிமேட்டு யாராவது வந்து உங்ககிட்ட மெயில் அட்ரஸ் கொடுங்க அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா, ஸோ நீங்கள் இப்போ கிரியேட் பண்ணியிருக்க மெயில் அட்ரஸ் நீங்கள் அவங்களுக்கு தாராளமாக கொடுக்கலாம். அதுக்கப்புறம் அவங்க அதை வச்சு வந்து உங்களுக்கு மெயில் அனுப்புறது, உங்களுக்கு காண்டாக்ட் பண்ணுறது, மீட் யூஸ் பண்ணுறது, ஸோ அது எல்லாமே வந்து போக போக நீங்கள் வச்சு யூஸ் பண்ண ஈஸியாக இருக்கும். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் எனக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ வில் மீட் இன் நெக்ஸ்ட் வீக். தேங்க்யூ. பாய்.